கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை, விழுந்தவர்கள் எழுந்திருக்க முடியுமா? விழுந்தவங்க எழுந்திருக்க முடியுமா? நம்ம இந்த உலகத்தில் பாவத்தில் விழுந்துடுறோம், ஏதாவது ஒரு பிரச்சனையில் விழுந்துடுறோம், ஏதோ ஒரு கஷ்டத்தில் விழுந்துடுறோம், ஏதாவது ஒரு கடன் தொல்லையில் விழுந்துடுறோம். அப்போ இவங்களாம் நம்ம விழுந்துடும் மீண்டும் எழுந்திருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக எழுந்திருக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? சரியாய் நம்ம ஆலயத்துக்கு போகணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அவரோட வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லாமல் சபை கூடுதலுக்கு போகணும். இப்படி போகும்போது கர்த்தர் நம்மளோட கூட பேசுவார். பேசும்போது ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மளால் அணிந்து கொள்ள முடியும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்த பிறகு நம்ம இந்த உலகத்தின் இருக்கிற விழுந்து போன காரியங்கள்லேருந்து எழுந்திருக்கிறோன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு எழுந்திருக்கப்பட்டு என்ன பண்ணுவோம்? ஞானஸ்நானம் கொடுத்து மீண்டுமாக நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரிடத்துல நம்ம சேர முடியும். விழுந்து போனவங்களும் எழுந்திருக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் அறியாத ஜனங்கள், பாவத்தில் இருக்கிறவங்களும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நம்மளுக்கு எழுந்திருக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ரட்சிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? அந்த உலகத்தின் மேட்டிமை நம்மளுக்கு மெயின் இருக்கக்கூடாது. ஒருவேளை ஊழியத்தில் இருந்தால் ஆவிக்குரிய மேட்டிமை இருக்கக்கூடாது. நான் தலைவன், நீ தலைவன், நான் இவ்வளோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மேட்டிமையான காரியங்களும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவிஸ்வாசிகளின் நட்பு இருக்கவே கூடாது. நம்மளை பூஸ்ட் பண்ணுற மாதிரி விசுவாசிகளின் நட்பு தான் நமக்கு இருக்கணுமே தவிர அவிசுவாசிகளின் நட்பு இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? நம்மளுக்குள்ளே வளர்கிற ஆவியும் நம்மளை விட்டு கெட்டு போயிடும் இல்லையா? பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் இல்லையா? அந்த நார் மணக்க செய்யும். ஒரு சிலதெல்லாம் போயிடும்வாங்க. அந்த மாதிரியான காரியங்களாயிடும். நம்ம கர்த்தரிடத்தில் போகும்போது இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இடத்துல சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும். எந்த இடத்துல? சபை கூடுதலான ஒரு இடத்துல. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே மீண்டுமாக நாங்கள் வர முடியுமா? கண்டிப்பாக வரலாம். வர முடியுமா? கண்டிப்பாக வரலாம். ஆண்டவருக்குள்ளே நம்ம வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மற்றவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம பாவத்தை நம்மளை அறிக்கையிட்டு செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை மீண்டுமாக எழுப்புவார். சங்கீதத்தில் கூட பார்த்திங்கன்னா, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்து சாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் நம்ம தண்டிப்பார். அதை என்ன பண்ணுவார்? சாவாமல் நம்மளை பிழைக்க செஞ்சு அவருடைய செய்கையை நம்ம சாட்சியாக சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணுவார்? அவர் சாவுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு நம்ம விழுந்தவங்க எழுந்திருக்க முடியுமானா நிச்சயமாக ரட்சிப்பின் மூலம் எழுந்திருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் மீண்டும் வர முடியுமானா கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிப்புன்றதுன்னா பாவ மன்னிப்பு. நம்ம கர்த்தர் என்ன பண்ணுவார்? சாவுக்கு எதுவான எல்லை இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் சொல்கிறோம், ஐயோ என்னால் தாங்க முடியல. அப்போ அந்த சாவுக்கே மறித்துட்டா ஒன்றுமே கிடையாதுல்ல. அந்த மறிப்பிலிருந்து நம்மளை என்ன பண்ணுவார்? பிழைக்க செய்வார். ஏன்னா அவருடைய செய்கைகளை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி சாட்சியாக இருக்கும்படி. அநேகர் இன்றைக்கி சாட்சிகளை பகிர்றதே கிடையாது. கர்த்தர் செய்த சாட்சியே சொல்கிறதே இல்லை. ஒரு சிலர் சொன்னாலும் என்ன பண்ணுறது? ஜெபத்துக்கு எப்படி அந்த ஜெபத்தின் மூலயமா பெற்றுக்கொண்டதை விவரிக்காமல் மனுஷன் மூலமாக பெருமையாக சொல்லிட்டு போகிறவங்களும் உண்டு. மனுஷனை நீங்கள் பெருமை பாட்டக்கூடாது. நீங்கள் ஆவிக்குரிய தலைவனாவோ தலைவியாவோ இருக்குன்னு சொல்லி நம்ம பெருமை பாட்டக்கூடாது. உலகத்தில் இருக்கிற மேட்டுமையும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீதிபதிகளை பார்த்துங்களா, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாமல் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சித்து போல கர்த்தருக்கு எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். யார் இடத்துல ஆண்டவருக்கு அன்பு இருக்குதோ அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை சிச்சிக்க தான் செய்வார். உன்னை பதப்படுத்தணும், அவருக்கு வேணும்னா அவர் நம்மளை என்ன பண்ணுவார்? சீர்தூக்கி நிறுத்துவார். நம்ம உலகத்தில் எப்படி நம்ம அப்பா அம்மா கண்டித்து நம்மளை வளர்க்குறாங்களோ, இவன் நல்ல பிள்ளையாக வரணும், இவன் நல்ல பொண்ணாக வரணும்னு, அதே போல் தான் உலக மனுஷனை காட்ட நம்ம தகப்பன்னு நம்மளை உண்டாக்குற தேவன் இல்லையா? அவர் அப்படி செய்வார். அப்படியானால் நம்ம என்ன பண்ணணும்? பெண் மாற்றத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். ஏசப்பாக்கிட்ட மாத்திரமே நம்ம இருப்போம். கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை எப்போ பாதுகாத்து கொள்வார். விழுந்தவர்கள் எழுந்திருப்பதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்பவில்லையோ. விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையா? நீங்கள் எரேமியா 8:4 பார்த்தீங்கன்னா, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்பவில்லையோ. விழுந்துட்டாங்கன்னா எழுந்திருக்க முடியாதா? கண்டிப்பாக எழுந்திருக்க முடியும். அவங்களே கால் ஊனி நம்ம எழுந்துக்கலாம். நம்மளே வேதத்தை வாசி ஆண்டுட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரேன்னு எழுந்திருக்கலாம். இல்லையா கை தூக்கி விடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மனுஷன் வருவாங்க. அப்போ நம்மளுக்கு கூட இருக்கிற ஆவிக்குரிய மனுஷர்கள், தேவ மனுஷர்கள், ஊழியர்கள், சகோதரிகள், சகோதரர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை தூக்கி எழுப்புவாங்க. அப்போ வழி தப்பி போனவர்கள் திரும்பவில்லையான்னா ஆண்டவர் வார்த்தையில் சொல்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ எரேமியா 8:4 வழி தப்பி போயிடுற ஒரு இடத்துக்கு
ஆனாலும் அந்த இடத்துல வந்து அது தவறான வழி நம்மளுக்கு தெரியுது. ஐயோ, இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்துக்கு தெரியுது. நீ உணரப்பட்ட உடனே தேவனாக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை அனுப்பி என்ன பண்ணுவாங்க, உங்களை திரும்பும்படி கர்த்தர் செய்வார். அதே போல தான் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை கிருபையாய் தயவாய் உங்களை நடத்துவார். ரட்சிக்கப்படணும், நம்மளால் வந்து ஒன்றுமே எழுதுக்க முடியாது நினைக்காதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய ஆழத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருக்காக நீங்கள் முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை அழகாக ரட்சித்து அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு அணிந்து கர்த்தர் உங்களை மீண்டுமாக கட்டி தட்டி எழுப்புவாராக. ஆமென்.